தெரியுமா தெரியுமா மாந்தோப்பு புளியந்தோப்பு சவுத்தோப்பு தெங்கந்தோப்பு வாழைத்தோப்பு அப்படியா ஒரு தோப்பை விட என்ன பார்த்தா என்ன தோப்பு தோப்பா திடீர்னு போட்டு தெரியுதா? ஆமாண்டி கூட மழை பண்ணிடு நாடு அப்படியா? சரி எங்க சரி அடுத்து போவது வதக்கம் எங்க நந்தவனத்துக்கு நந்தவனம் போகலாமா? போகலாமா? நந்தவனத்துல பார்க்கப்படுது மனசுக்கு எப்படிதான் இருக்கு சொல்லுடி. இதெல்லாம் பார்க்கப்படுது சொல்ல துடிக்குது மனசு ஆனா
இத பார்த்த உடனே தான் வருது வெக்கம் எனக்கு. யார பார்த்து? அது அவர்தான். யார் இவரியா? அது அவர்தான். தாத்தாவா? அவரே தாத்தா. தாத்தா கிட்ட கிட்ட போடுப்பாரு. ஏன்? தாத்தா வேலைய பார்த்தாதான் தெரியும். அப்படியே தாத்தா? கிழவங்க அதுல கிழக்க விழத்தால விடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? பார்த்தாலே தெரியுது. நாக்கு நீட்டுறாருடி அவர் என்ன பார்த்து. நாக்கு நீட்டுறாரா? நல்ல பாம்பா இருப்பாரோ? இருப்பாரு கூட. என்னம்மா நக்குமா நக்குமாவா? ஆமாண்டி. சரி சரி. என்னதான் நாடி பாடி மகிழ்ந்தாலும் இந்த நந்தவனம் எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. ஏன் ஏன்? இங்க ஒரே ஆம்பளைங்க கூட்டமா இருக்குடி. ஆம்பளைங்க பார்த்தா உனக்கு பிடிக்காதா? ஆம்பளைங்கன்னா எனக்கு பயமா இருக்கும் தானே. சரி அந்த மாதிரி போவோம். அடுத்த நந்தவனம் போகலாமா? முடியா
நந்தவனத்திற்கு வந்து விட்டோம். ஆமா இந்த நந்தவனத்தை பார்த்தாயா எவ்வளவு அழகாக மலர்கள் பூத்து குலுங்குகின்றது. ஆமாண்டி ஆமாண்டி. ஏண்டி ரோஜா, எனக்கு ஒரு சந்தேகம்டி. இது இருக்கு, இதெல்லாம் என்னடி மலரு? ஏண்டி அதோ பாருடி. அப்படியா? ஆமா, இந்த மலர் பார்த்தது கிடையாது. பார்த்ததே கிடையாதுடி. பாருடி அழகான மலர். பாத்தியா இல்லையா? ஏய் அதாண்டி என்னது? இல்லடி, பிஞ்சு மலர்னு சொல்ல வந்தன. பிஞ்சு மலரா? ஆண்டி ஏய் அது என்ன பார்த்து பாபான்னு கூப்பிடுதுடியா? ஏண்டி ஏங்க அது பிஞ்சு மலர் தாங்க. உங்களுக்கு ஐயோ ஏங்கடி பேண்ட் வர கட்டிட்டு வந்து ஏன் வருதுயா? நீ தானே சொன்ன பிஞ்சு மலர். ஏண்டி இதான் என்ன மலர் தெரியல? கண்ணுக்கு குளிர்ச்சி எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு அழகா? அதாண்டி மல்லி தோட்டம். மல்லி தோட்டமா? ஆமா. அதெல்லாம் மல்லி தோட்டனா? இதெல்லாம் என்னடி? இது தெரியல. தெரியலையே. இதாண்டி முல்லை மலர். இதெல்லாமா? ஆமா. இது முல்லை மலரா? ஏண்டி அப்ப இதெல்லாம் என்னடி மலரு? இதெல்லாம் தெரியல. இதாண்டி கொடிமல்லி. கொடிமல்லியா? ஆமா. ஏண்டி என்ன? அப்ப கொடிமல்லினா அது இருக்கு, அதெல்லாம் என்னடி மலரு? அதெல்லாம் ஜாதி மலரடி. ஆமா. அப்படியா? ஆ. அத இறங்கி பறிக்கலாமா? ஏய் ஏன்? தவறு நினைச்சது கிட்ட போயிடாதே. ஏன்? ஆமாடி. இந்த மலரை கேட்டு வந்தியே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி? ஆமா, இந்த மலரை என்கிட்ட கேட்காது விட்டுட்ட. இதுவா? ஆ. இது என்னடி மலரு? இந்த மலர் தெரியாது. என்ன? ஊரா பார்த்தது கிடையாது. பார்த்ததே கிடையாது. நான் பார்த்திருக்கிறேன். பாத்திருக்கியா? என்ன மலர் அது? இந்த மலர் தெரியல. இதான் ரோஜா மலர். ஏண்டி எனக்கு ரோஜா மலர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. இறங்கி பறிக்கட்டுமா? தவறு நினைச்சு கிட்ட போயிடாதே. ஏன்? அந்த ரோஜா மலரை நீ பறிக்க போனேனா இது என்ன மலர்? காக்கட்டியா பூவா? இருக்கலாம்டி. ஊசி ஊசியா இருக்குது இல்லையா? இது சம்பிங் மலர். ஆமாண்டி. அத நீட்டமா இருக்குது. ஆமா. ஏண்டி இது ரோஜா மலர் பறிக்கிற பக்கத்துல போடுடா. போனா. அது இவ்வளவு பெரிய முள்ளு இருக்கும். முள்ளா? அந்த முள்ளு. முள்ளு. அந்த முள்ளு. ஐயோ ஏண்டி? அப்ப எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்படியா? சரி, இருந்தாலும் இருந்தாலும் இந்த நந்தவனத்தை சுத்தி பார்க்கிட்ட பொழுது பார்க்கிட்டு போகுது. நம்ம கூடவே வருவானே. ஆமா. ஆ? உன் வீட்டுக்காரன். ஏன் வீட்டுக்காரர் இல்லையா? ஏண்டி? உனக்கு தனி வீட்டுக்காரன். கிடையாது, இவன் வீட்டுக்காரனா? ஏய், வீட்டுக்காரனா? எத்தனை பேர் தான் வீட்டுக்காரன்? அப்படியா? யார் வீட்டுக்காரன் தான்? அவன் எல்லாருக்கும் வீட்டுக்காரன். அப்படியா? ஆமா. அப்பேற்பட்ட ஆளை பார்த்தே ஆகணும். பார்த்தாகணுமா? பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஏண்டி? யார் கூப்பிட்டா வருவான்? நான் வாயை திறந்து வருவான். நீ வாயை திறந்து வருவானா? நான் வாயை திறந்தா வருவான்டி. முதல்ல திறந்து பாரு. ஏண்டா? ஓய்ங்க. ஏண்டி வாங்கடி வாங்கடி. சரிடி. ஆமா ஆமா வந்துட்டாருடி. மாமா வந்துட்டாரா? வந்துட்டாரு. எங்க இருக்காரு மாமா? யாருக்கு மாமா? எல்லாருக்கும். அப்படியா? உனக்கும் சேர்த்து தாண்டி. யாருக்கு? உனக்கும் சேர்த்து தாண்டி. நான் பார்த்தே ஆகணும். பார்த்தே ஆகணுமா? ஆமா. மாமா வருவாரு. ஆனா வந்த உடனே அவரு வைப்பாருடி. ஏய் எது வைப்பாரியா? இவரு எதை வைக்கிறாரோ வாங்கிக்கோ. எதை வைக்கிறாரு பாப்போம் முதல்ல. ஆமா. மூணு பேருக்கா சொன்னிய வைக்கிறேம்மா. எதை வச்சாலும் இவனுக்கு வை. வணக்கத்தை மொட்டை மொட்டையா பேசுற பட்டப்பட்டியா வாங்குவேன். தப்பா நினைக்காதம்மா. வணக்கத்து வைக்கிறேன்னு சொல்லுங்க. வணக்கத்தை 12 ரூபா வைக்கிறோமான்னு. நானும் திருப்பி வைக்கிறேங்க. பரவாயில்ல, திரும்பி தான் வைக்கிறோம். என்னத்த? வணக்கத்தை சொல்றேன். வணக்கத்தை. நேரா வச்சா போயிட்டு கொஞ்ச நேரத்துல. ஐயோ தப்பா நினைக்காதீங்கம்மா. நேரா வச்சா ஏத்துக்க முடியாது, திருப்பி வச்சா ஏத்துக்க முடியும். வணக்கத்தை. ஆமா ஆமா. எங்க புறப்பட்டீங்க? நாங்களா? ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து நந்தவனம் போறோம். இது வரைக்கும் நான் மலவனத்தை பார்த்ததில்ல. உங்க மூலியமா பாக்குறேன். நானும் வரமா? யோ, அங்க பெண்கள் மட்டும் தான் போறோம், ஆண்கள் எல்லாம் வரக்கூடாது. ஏமா ஆண்கள் வந்த பூக்காதான்? யோ, நாங்க பெண்களே போவோம், ஆடையில அகட்டி வச்சுட்டு நீராடுவோம். அந்த இடத்துல உனக்கு வேற ஆம்பளைங்களுக்கு. அடடே அம்மா, நீங்களும் ஆடையெல்லாம் அவுத்து வச்சுட்டு குளிக்கலாம், நானும் ஆடை அவுத்து வச்சுட்டு குளிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பார்க்காத குளிக்கணும். யோ, அறிவு இருக்குதா உனக்கு? என்னம்மா பொம்பளை ஆடை அகட்டி வச்சு குளிக்கிறாங்க, ஆம்பளைல துணி அவுத்து போட்டு குளிக்கிறாங்க. எப்படி பார்க்காத குளிக்கிறது? ஒரே துறையிலமா? ஒரே துறையில. ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? மேல நில்லுங்க. சரி. நான் தண்ணிக்குள்ள போயிடுறேன். சரி. நான் உள்ள மூழ்கிட்டோன்னே நீங்க என்ன பண்றீங்க? அப்புறம் வந்து குளிச்சுட்டு மேல சோப்புலாம் போட்டுக்க, நான் உள்ளே இருப்பேன். பார்க்க முடியுமா? சரி சரி சரி. நான் ஏன்னு உடனே என்ன
நீங்க ஏந்திரி வரல நாங்க உள்ள இருக்கணும். நீங்க உள்ள இருக்க நான் சோப்புலாம் போட்டுக்கிறேன் பொறுமையா வரும். எப்படியா ஒண்ணா குளிக்கிறது கேட்டா இப்படியா குளிப்பாங்க யாருன்னா பாக்காத குளிக்கிறதா என்னடி நல்ல ஐடியா வரது ரொம்ப பிடிச்சிருக்கு கூட்டிட்டு போலாம். நீ ஏன் கூட்டிட்டு போ நீ ஒரு வாட்டி கூட்டிட்டு போய் பார்க்கலாம். நான் வரல. ஏரியில தண்ணி இருக்குதா அப்புறம் ட்ரை பண்ணலாமா? எப்ப போடுறது இப்போ ஏங்க ஆமா நல்லா போடுவீங்களா நீங்க? என்னாச்சா சோப்புங்க நான் பேரு போனவன் சோப்பு போடுறது அப்படியா? ஆமா. சரிடி நக்கமா ஆடி பாடிக்கொண்டு இவனை அழைத்துக் கொண்டே போகலாமா? போகலாமா? வாய தரடி. ஆமாடி. நான் வாயை திறக்கவா? ஆமா. எங்க நான் வாயை திறந்தா இவரு என்ன பண்ணுவாரு? அவருக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அப்படியா? ஆமா. போகலாமா? போகலாமே. அட என்ன தீ சொல்லி எங்கோ ஐயோ ஒண்ணு இல்லைங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்தா வேற ஒண்ணும் கிடையாது. சரி ஆடி பாடிக்கொண்டே போகலாமா? நீ பாட போறியா? நீ பாடுறா அந்த உனக்கு தாளம் போடுவாரா? போடுவாரா? தாளத்தை வாங்க சொல்லு, பட்டு போட சொல்லு பாப்போம். ஆண்டி அவரு நல்லா எடுத்தாருன்னா போடாம விடவே மாட்டாரு. நீ பாடி எடுத்தவனு தாளம் போடுவாரா? ஆமா. அப்படியா? தாளத்தை வாங்கிங்க. சரி சரி இப்ப பாயை திறந்து பாட்டு போடணும், தாளம் போடணும். பாட்டு எடுத்து தாளம் போடுறது பாப்போம். நீங்க எடு. தாளம் போடுவான்னா போடுவேன்னா தாளத்து கீழே போட சொன்னேன். அப்ப பாட்டு எடுத்தவனு தாளம் போடணையா? தாளம் அடிக்கணும். சியா சப்பான்னு போட தெரியாதா? பேரு போனோமா? நானு எல்லாத்துலயும் பேர் தான் போய்க்கிறேன். ஒண்ணு இப்ப போக மாட்டேன். எடுங்க முதல்ல
எப்படி சீயா சப்பா அவ பாடி எடுத்து நீங்க சியா சப்பான் போடணும். ரைட் ரைட் நீங்க ஏறி பாட்ட. எடுக்கட்டா மச்சான் மீசே வீச்சருவா சீயா சப்பா சப்பா. சீயா சப்பா யார சப்பா? என்ன சப்பாங்கப்பா நீங்க நடக்குற? இது என்ன சொன்ன சீயா சப்பா சீயா ஐயோ தாளம் அடிக்கிறீங்க, தாளம் அடிக்க தெரியாதா? கஷ்டம் சொல்றேம்மா பாடி பாட சொல்லுமா பாடி ஏறாண்டி. என்னடி அவன் சியா சப்பாங்கப்பான்றாண்டி அவன். எனக்கு தெரியாதுடி. உனக்கு தெரியாது. பாடி எடு அவர் போடுவார் பாருப்பா. மச்சான் மீசே வீச்சருவா ஏயா தாளம் அடிக்க சொன்னா ஏன் இப்படி தாளத்தை கொல்ற? அவன் போடவே தேவலடி. நீ வாதியார்ட்ட கொடுத்துட்டு போயா. ஆமா சரி நம்ம ஆடி பாடிக்கொண்டு மன்னர் சபைக்கு செல்ல வேண்டும். ஏங்க நாங்க அப்ப போயிட்டு வரீங்களா? நீங்க ஆடி பாடிக்கொண்டு பகல பண்ணி மச்சான் மீசே
கிழக்கு இந்த குந்தலமுறை நாட்டில் ஏழ்மை குடியிலே பிறப்பு எங்களுக்கு நிகழ்வு என்று சீரும் திருப்போடு வந்திருக்கிறேன். இருந்தாலும் அடையினவும் எனக்கு முன்னாடி வரக்கூடிய என்னுடைய ஏவலன் அதுதான் எனக்கு முன்னாடி வரக்கூடிய நீ இன்று என்ன காலத்தாமதம் எல்லாம் வாங்கிட்டு வரத்தாவலையா நம்மளுக்கு என்ன தேவையா அதெல்லாம் கோபாலியா தங்கச்சி நாய் கட்சி சொல்வா எந்த தங்கச்சியா சொல்றேன் என்னத்த வாங்கிட்டு வந்த போடுங்க ஒரு மனுஷனுக்கு நாடி நரம்புல வேலை செய்யணும் அதை போட்டாதான் வேலை செய்யும் சில பேருக்கு அந்த மாதிரி எனக்கு அது போடலாம் வேலை செய்யாது அதனால நம்ம என்ன வேலை செய்யறோம் நம்முடைய தொழில் கொள்ளை அடிப்பது அடுத்து மொண்டாட்டிய தாலி அரைப்பது வேலை தப்பா நினைக்காதீங்க அடுத்து மொண்டாட்டி தாலி எடுத்து கொடுப்பது அந்த வேலை நம்ம இருக்கோம் அனுதினமும் களவாடுவது நம்முடைய தொழில் களவாடி முடிஞ்ச உடனே அடிக்கிறது மது பானம் முதல்ல மது அப்புறம் நான் களவாட வேண்டும் அதுதான் சொல்றேன் கொண்டு வாசிக்கிறேன் கூத்துட்டு இருக்கிறான் உங்களுக்கு பிரியாணி கொடுப்பானா ஒயிட் ரேம் கூத்துட்டான் அவன் என்ன பண்றது உனக்கு சொம்பளை ஊத்தி கலந்து பாட்டுல சாப்பிட மாட்டாங்க தண்ணி ஊத்தி மிஸ் பண்றேன் கண்ணை மூடி குசு விட்டுரு குடிச்சிரு என்ன கண்ணை மூடி கண்டுபிடிக்க வேண்டாம் தண்ணி ஊத்தி சாப்பிட்டா உடம்பு கேட்டுரும் தலையை மூந்துக்கு அப்பட்டு அப்படியா என்ன பண்றது அந்த நிலைமையா கடை எல்லாம் மூட்டுக்குதியா நண்பா மச்சான் மாப்பிள்ள அப்படி போறியா அந்த பாய்க்கும் கிடையாது ஊரு நண்பா என்னடாச்சு மச்சான் சாப்பிட்டியா எஜமான்டா எங்க தனி எஜமா எஜமான்டா நீ எஜமா அந்த எனக்கு என்ன நீ பருப்பு காலை வர்ற புச்சு கப்புன்னு என்ன உக்கார் சொன்னா நான் உட்கார போறேன் ஏந்து நானே ஏந்துக்க போறேன் கப்புனு காலை விட்டு பாரு நீ என்னமா தூக்கி போட்டு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் எவ்வளவு குச்சாலும் உங்க அம்மா செடியில் இருப்பேன் என்ன பண்ணி கேட்க முடியாது காலமுக காலமுகிறியா இல்லையா அமுகிறியா நான் ஒன்னாம சாப்பிட்டேன் அது என்ன உனக்கு மட்டும் இப்படி காட்சிக்கு சாப்பிட்டு வந்துக்கிறேன் என்னோட அதிகமா சாப்பிட்டுக்கிறேன் எதுக்கு வந்துக்கிறோம் எதுக்கு வந்துக்கிறோமா களவாட செல்ல வேண்டும் கூத்தாட வந்துக்கிறோம் நீ சொல்ற மாதிரியா களவாட வந்துக்கிறோம் எங்க போலான்ற திருடுவதற்கு புறப்படு
வீட்டுக்கு போனா நான் தான் வாங்கிட்டு வரணும் மலையில. நம்பிக்கிட்டே மாதிரியா பருப்பு இருக்காது. எவ்வளவு சாப்பிட்டாலும் எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பேன் நான். போலாம். அவனை கிட்ட போனா என் நிலைமை என்ன ஆவர்த்த? இந்த நிலைமையில இன்னைக்கு நம்ம திருட போனா உன்னால நானும் சேர்ந்து மாட்டிக்குவேன். நீ உள்ள போற நான் வெளியே நிக்கிறேன். கரெக்டா நிப்பேன். வெளியே போறவங்கள கூப்பிட்டு உள்ள விடுவேன். நீ எதுக்கு பயப்படுற? நான் இருக்கும்போது நான் என்ன உனக்கு 3 ஆள் மாதிரி. நல்லாதா நீ நிக்கிறதுக்கே 2 பேர் ஓணும். நீ இருந்தா 3 பேர் இருக்குது மாதிரி எனக்கு. நல்லா கவலைப்படாதுங்க. நீ எவ்வளவு குச்சாலும் உங்க அம்மா செடியில் இருப்பேன். எவ்வளவு செடியில் இருக்கிற பார்த்தனேன். இன்று செல்ல வேண்டும். ஆகையால் இன்றைய தினம் தங்கையை சந்திக்க வேண்டும். ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை. உங்க தங்கச்சி போனா இந்த மாதிரி நிலைமையில போனா அவங்க அசியமா நினைப்பாங்க. புரியுதா? சேட்டாங்க. தங்கை அலங்காரியை சந்திக்க வேண்டும். நான் குளிச்சுட்டு கழிச்சுட்டு வரேன். நான் பிரேஸ் பண்ணி நீ போய் மானம் கெட்டுடும். ஏனென்றால் நாம் செய்யக்கூடியது தங்கைக்கு எதுவுமே தெரியாது. நீ எவ்வளவு குற்றம் காட்டுகிற நீ அம்மா உடம்பு அது மாதிரி அவனுக்கு அதுக்காவது எனக்கு ஆகாது. தங்கை இடத்தில் இது எதுவுமே தெரியக்கூடாது. நான் ஏன் காட்டி போறேன்? காட்டி நான் நின்னாலுமே கரெக்டா நிற்பேன். மானத்தை வாங்காதரா. போலாம். புறப்பட்டு வா தம்பி, பார்ப்போம்.